காலில் மட்டும் வர்றது இவங்களோட காதல். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஃபைனலி மீட் பண்ண போறாங்க. அந்த பொண்ணு மனசுல 1000 கேள்விகள், லட்சக்கணக்கான ஆசைகள். இந்த கதையில வர அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட கேட்கிறான், நான் உன்னை மீட் பண்ண வரும்போது நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்குவா, இல்ல உன் கையை இறுக்கமா பிடிச்சி வெக்கப்பட்டு நிக்கவா? அந்த பொண்ணோட மனசுல உண்மையாவே அவ அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு அந்த கற்பனையிலேருந்து வெளியில வந்து மறுபடியும் அவரோட கேள்விகள் அந்த பையன் கிட்ட கேட்கிறான். இல்ல உன் கைய இன்னும் இறுக்கமா பிடிச்சிட்டு என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லி சத்தமா கத்தவா? இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னால என்னையே அறியாம பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா பிடிச்சிருக்கு. பட் ஏதோ ஒரு இடத்துல ரொம்பவே இருக்கு. அதை நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். என்னால முடியல, என்னால நிஜமாவே முடியல. இந்த வலிக்கான காரணம் நான் உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்க திரும்பினாலும் எங்க நின்னாலும் எனக்கு உன்னோட ஞாபகங்கள் மட்டும்தான். எனக்கு என் மேல என்னோட ஞாபகங்கள் கொஞ்சம் கூட வரல. நான் ஏதோ ஒரு இடத்துல என்னையே நானே தொலைச்சிட்டேன். ஃபைனலி அந்த பொண்ணு ஒரு விஷயத்த அந்த பையன்கிட்ட சொல்றா, எனக்கு நான் வேணும், கூட நீயும் வேணும் அப்படின்னு. அந்த பொண்ணு அவளோட கேள்விகளை மட்டும் அந்த பையன்கிட்ட விட்டுட்டு அவனோட மௌனத்தை பதிலா எடுத்துட்டு போனான். அந்த மௌனத்துல நிறைய காதல்,